வணக்கம் மக்களை, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் வாட்டர், அதுக்கப்புறமா பட்டரு, ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறமா சுகர் சிரப் செய்கிறதுக்காக சுகர். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு குனாஃபா செய்ய மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்தோம்னா 1 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணியாக வர அளவுக்கு நல்லா மைதா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து அந்த மாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து அப்படியே நல்லா தண்ணியாக மாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம அந்த கோன் ஷேப்பில் எதாவது வச்சுருந்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் எடுத்து அதை கழுவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி அதை ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதோட எட்ஜில் வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி ஓட்டை வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து குனாஃபாவுக்கு அந்த இது செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ரவுண்டாக இப்படி ரொம்ப மெல்லிஸாக ஒரு இடியாப்பம் வர அளவுக்கு வந்து நம்ம இப்படி சுற்றி ஊற்றி அந்த பேனில் ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். ஒரு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே லைட்டாக தூக்கி பார்த்தோம்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கதை நம்ம அப்படியே எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மொத்தமாக போட்டு வச்சுக்கணும். இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேனில் ஊற்றி இப்படி ரெடி பண்ணதை ஃபுல்லாக மொத்தமாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றி அதை ஃபுல்லாக ஒரு பட்டரை ஊற்றி அதை ஃபுல்லாக பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து பட்டர் தடவி வச்சுக்கணும். இதில் தான் நம்ம குனாஃபா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இப்போ பட்டர் தடவின அந்த இதை டஃப்பை ஃபுல்லாக அதில் போடணும். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் எல்லா க்ரீமையும் நல்லா சுற்றி எல்லா சைடு வர மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் மீதம் இருக்க குனாஃபா எல்லாத்தையும் மேலே போட்டுறணும். மேலே போட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து ஒரே இதாக செட் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு இதை அடுப்பில் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா அதை அப்படியே மறுபடியும் திருப்பி போடணும். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை போட்டுட்டு திருப்பி மறுபடியும் லைட்டாக பட்டர் தடவிட்டு அதை திருப்பி உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருந்தோம்னா நம்மளுக்கு குனாஃபா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து மேலே விடணும். சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வைக்கணும். 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுகர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்த உடனே அது கூட வந்து ஒரு 10 சொட்டு லெமன் ஜூஸும் ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் பொடியும் நம்ம தூவி விட்டு நல்லா குலோப்ஜாம் பதம் வரைக்கும் அந்த அளவு மட்டும் இருந்தால் போதும். அதை சீராவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம வந்து அந்த குனாஃபா மேலே ஊற்றி அதை கட் பண்ணோன்னா அப்படியே அந்த க்ரீமோட குனாஃபா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குனாஃபாவை அப்படியே பீஸாக போட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அதை பிச்சு பார்க்கும்போது அந்த க்ரீமோட அது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி தான் ஹோட்டல்லையும் நம்மளுக்கு குனாஃபா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நாள் கூட இந்த மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அதை வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பு க்ரீம் மட்டும் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த குனாஃபா வீடியோ பிடிச்சிருந்தா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.